ஹலோ கைஸ், இப்போ எல்லாரும் இப்போ ரீசெண்டில் ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க. ஷோல்டர் லேட்டரலைஸில் டம்பிளில் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை கேபிளில் பண்ணுறது பெஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா டம்பிளில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் கேபிள்னு போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அங்கே டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து எப்போவுமே சேஃபான ஜோனில் மசிலை வந்து டார்கெட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் வேரியேஷன் மாற்றுறதுனால மசில் டெவலப்பே ஆகாது. ஒரு வேரியேஷன் எடுத்தாலுமே நல்லா டார்கெட் பண்ணி நல்லா மசிலை வெயிட்டை ஹோல்ட் பண்ணி நீங்கள் பண்ணாலேயே ரிசல்ட் சூப்பராக வரும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன் என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கலாம். கேபிள் லேட்டரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இதை வந்து வெயிட் வந்து ஜஸ்ட் 5 kg போட்டாலே போதும். ஏன்னா அதே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபீல் ஆகும். ஸோ எப்படி ஹோல்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக க்ரிப் பண்ணிங்க, டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கும். அது மாதிரி 4 fingers மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு பாடியை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக லைட்டாக டில் கொடுத்தா போதும். இதுதான் பொசிஷனை. லிஃப்ட் பண்ணும்போது இந்த லெவல் வரணும், இதுக்கு மேலே போகக்கூடாது. அதே மாதிரி ரெஸ்ட்டு வந்து இதை தூக்குறீங்க அப்படின்னா டவுனில் விட்டக்கூடாது, ஸ்ட்ரெயின் ஆகும். ரெஸ்ட்டை வந்து லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் லூஸாக விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயின் ஆயிடும். அங்கே ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா மசிலில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா இன்ஜுரி ஆயிடும். ஸோ இதான் பொசிஷன். ஸோ இந்த வேரியேஷனை வந்து நம்ம எப்போ சூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு தேர்ட் வேரியேஷனாக சூஸ் பண்ணலாம். ஒரு மிலிட்ரி ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஃபோல்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு ஒரு தேர்ட் வேரியேஷனாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் லாஸ்ட்டாக கூட பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு ஐசோலேஷன் நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதான் மூமெண்ட்டு. இதில் பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா லோ வெயிட்லேயே நீங்கள் நல்லா மசிலை ஒர்க் பண்ண வைக்கலாம். என்ன டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வெயிட் நிறையா போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ரெஸ்ட் ஸ்ட்ரெயின் ஆக சான்சஸ் இருக்குது. இது இன்னும் எப்படி சேஃபாக பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நமக்கு நார்மல் ஹேண்டில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரெஸ்ட்டில் பெயின் வருது அப்படின்னா இது யூஸ் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு சப்போர்ட்டில் வந்துடும். இது இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஐசோலேட் ஆகும். ஸோ ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ இது பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது. ஸோ இந்த வேரியேஷனுமே நீங்கள் போடலாம். ஆனால் எல்லாமே பிகினர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷோல்டர் ஸ்ட்ரென்த் இல்லைனா பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் இன்ஜுரி ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் உங்களுக்கு ரெஸ்ட்டில் பெயின் இருக்குது அப்படின்னா. இப்போ பார்த்துருப்பீங்க இதே வந்து கேபிளில் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. டம்பிளில் பண்ணும்போது இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. அதனால் உங்களுக்கு வந்து எது சேஃபஸ்ட்டு ஒரு வேரியேஷனாக தெரியுது, உங்களுக்கு இன்ஜுரியை ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி தெரியுதோ அதை நீங்கள் எடுத்து பண்ணுறது பெஸ்ட்டு. எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண வேணாம், அது ரிசல்ட் கொடுக்காது. தேங்க்யூ.